இப்போ நான் செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் இது செய்கிறேன். செல்ஃப் எம்ப்ளாய் நீங்கள் செய்கிற வீடுகள் வாங்கி கொடுக்குற வேலைகள் எல்லாமே நீங்கள் உங்களோட செல்ஃப் எம்ப்ளாய் செய்கிறீங்க. இதுகள் இப்போ ஐபிஐ பேங்க்ரப்சி இருந்தால் கூடுதலான லெண்டர்ஸ் வந்து அல்லது சீட்டு அப்படி எதுவும் போட்டு செய்யலாம். பேங்க்ல சேவ் பண்ணணும். பேங்க்ல சேவ் பண்ணணும். என்னென்னா வீடியோ பார்த்தாங்க எந்த வீடியோ பார்த்தாங்க உங்கள்கிட்ட வந்து ஏதோ வீடு வாங்க வந்தால் அவைக்கு என்ன டிஸ்கவுண்ட்? நாங்கள் ஃபீஸில் வந்து நான் கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு. கேட்டியகளி கடைக்கு வீடியோ செய்து சாப்பாட்டு ரிவ்யூ செய்து பொழுதுபோக்கு கடற்கரை எல்லா ரிவ்யூவும் செய்து இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா விஷயத்தையும் எங்களோட இதுக்குள்ள கொண்டு வருவோம்னு யோசிச்சுக்கிறேன். அதில் எங்களோட தமிழ் ஆளுமைகள் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற எங்களோட இளம் சமுதாயம் என்னென்ன செய்யணும் அப்படி என்று பார்க்கல நான் தங்கச்சியை ஃபைன் பண்ணியிருக்கிறேன். அவள் என்ன செய்கிறா அல்லது எப்படியான வேலை செய்கிறான்றதை வெளியே சொல்லணும். ஆனால் தங்கச்சியை மாதிரி ஆக்கள்கிட்ட உதவி எங்களை மாதிரி ஆக்கள் என்ன மாதிரியான ஆக்களுக்கு தேவை. யூகேல நீங்கள் இருக்கிறீங்களா அல்லது ஸ்கொட்லாண்டில் இருக்கிறீங்களா, தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அல்லது உங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை யூகேல உள்ள ஆக்களுக்கு அனுப்புங்க. ஃப்யூச்சரில் அவையில் ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, அவைன்ற வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வரணும்னு நினச்சினோம்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் தங்கச்சி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கிறேன். என்ன பேருன்னு சொல்லுங்கள். எங்களோட கேட்டியகளுக்கு உங்களோட பேரை சொல்லுங்கள். என் பேர் வந்து வினோஜா. வினோஜா ரத்னசிங்கம். எங்கே இருக்கிறீங்க இப்போ? மான்செஸ்டரில் இருக்கிறீங்க. அப்போ இப்போ நாங்கள் எங்கே இருந்து கதைக்கிறோம்? லிவர்பூலில். லண்டனில் இருந்து லிவர்பூல் வந்து மான்செஸ்டரில் இருந்த புள்ளியை லிவர்பூலுக்கு கூப்பிட்டு நான் கதைக்கிறேன். பிரயோசனமாக இருக்கிறபடியாக தான் கதைக்கிறேன். போவோம், வீடியோக்குள்ளே போய்கொண்டிருப்போம். வடிவாக பாருங்கள். நிறைய விஷயம் எனக்கே நிறைய விஷயம் தெரியாத விஷயத்தை நான் தெரிஞ்சு கொள்கிறேன். என்ன மாதிரி இருக்கிறார்கள் நீங்களும் தெரிஞ்சு கொள்வீங்கள். விஷயத்துக்கு வரும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ நான் மோர்கேஜ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அட்வைசராக இருக்கிறேன். மோர்கேஜ் அட்வைசர். வேறு என்ன செய்கிறீங்க? இப்போ நான் அது ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறேன். நான் என்னென்ன செய்கிறேன்னு அதில் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? 12 வருஷமாக இருக்கிறேன். 12 வருஷம். இப்போ நான் டைரெக்டாக முதல்ல பார்க்லேஸ் பேங்க்ல வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். பார்க்லேஸ் பேங்க்ல வேலை செஞ்சீங்க? அங்கே மோர்கேஜ் அட்வைசர் லிவர்பூல்ல தான். ஆனால் டெலிஃபோனில் தான் அதெல்லாம் பண்ணுறது. ஸோ மோர்கேஜ் அட்வைசர் எல்லாம் எங்கே எந்த யூகேல எங்கே இருந்தாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு பிறகு எனக்கு ஓகே கொஞ்சம் இதுக்குள்ளேருந்து வெளியால் வந்து எல்லா பேங்க்கோடையும் டீல் பண்ணணும்னு சொல்லி ஒரு விருப்பம் வந்தது. அப்போ நான் செப்பரேட்டாக மூவ் பண்ணி இப்போ இந்த ஃபர்முக்கு வந்து மோர்கேஜ் அட்வைஸ் ஹப் என்ற பேர். என்ன பேர்? மோர்கேஜ் அட்வைஸ் ஹப். மோர்கேஜ் அட்வைஸ் ஹப். ஓகே, அதான் எங்களோட பேர். அதில் வந்து இப்போ ஒரு இப்போ இந்த ஃபர்மோட நான் இப்போ 2 வருஷமா இருக்கிறேன். அதுக்கு முதல் வேற ஒரு ஃபர்மில் இருந்தேன். இப்போ நீங்கள் செல்ஃபாகவும் செய்கிறீங்களா? இப்போ நான் செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் இது செய்கிறேன். செல்ஃப் எம்ப்ளாய். நீங்கள் செய்கிற வீடுகள் வாங்கி கொடுக்குற வேலைகள் எல்லாமே நீங்கள் உங்களோட செல்ஃப் எம்ப்ளாய் செய்கிறீங்க. எங்கெங்க எந்தெந்த இடங்கள்ல செய்வீங்களா? இப்போ உதாரணத்துக்கு லிவர்பூல், மான்செஸ்டரா அல்லது வேற சிட்டியிலையும் செய்வீங்களா? யூகேல இந்த இடத்துல இருந்தாலும் பண்ணலாம். யூகேல இப்போ வெம்பிலியில் ஏதாவது ஒரு வீடு வேணும்னா கூட நீங்கள் வாங்கி தருவீங்க. பட் நான் காசு போடணும். நீங்கள் போடணும். லீகல் வேலை உனக்கு நீங்கள் செய்திருவீங்க. பட் நான் காசு போடணும். அதே மாதிரி கடைகள் அல்லது பிஸ்னஸ்கள், ரெஸ்டாரண்ட் அதுகளும் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? அதையும் செய்யலாமன்னா இப்போதைக்கு வந்து நான் இன்னொரு ஆளுக்கு இப்போ நான் டாக்குமெண்ட்ஸ் இதுகள் எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ ரிஃபரல் பிஸ்னஸில் தான் போய் கொண்டிருக்கு. நான் இன்னொரு ஆளுக்கு ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் இப்போ எனக்கு என்கொயரிஸ் கூட வந்து ஒன்று இருக்கிறதால இப்போ நாங்கள் டைரெக்டாக பண்ணுறதுக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த FCA ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சைடில் கமர்ஷியல் இதில் வந்த உடனே ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே அதை டைரெக்டாக நாங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னே நான் ஆசைப்பட்றீங்க. நீங்கள் இப்போ எங்களோட பிள்ளைகளை பார்த்தா டாக்டராக போகணும், இன்ஜினியராக போகணும் அல்லது அக்கௌண்டனாக போகணும் அப்படி தான் கூடுதலான நான் பார்த்தேன் எங்களோட சமூகத்தில். நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு எனக்கு இப்படி ஒரு ஆசை வந்தது? ஆக்சுவலாக நான் பயோமெடிக்கல் சயின்ஸ் தான் படித்தேன். படிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கல தான் பார்க்லேஸ் பேங்க்கில் சேர்ந்தது. இப்போ அதுக்கு வந்து NHSல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான்னு சொன்னாலும் தாராங்களே இல்லை, ஃப்ரீயாக வேலை செஞ்சேன்டா கூட. டெம்பரரியாக நான் பார்க்லேஸுக்குள்ள சேர்ந்துட்டு அதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த ஃபைனான்ஷியல் வேர்ல்டில் வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிது. நான் நினச்சேன்னா என்னென்னா இப்போ ஃபைனான்ஷியல் இதில் இருந்தால் இப்போ அது சும்மா
காசோட டீல் பண்றது தான் இப்ப ஆட்களுக்கு பெருசா சேவை செய்யலாதுண்டு. ஆனா எனக்கு அங்க போன பிறகுதான் எனக்கு அது விளங்கிச்சது என்னன்னா ஃபைனான்ஸுக்குள்ள இருக்கிறதுமே ஒரு விதமான சேவை தான். இப்போ என்னண்டா உண்மையாக நான் சொல்கிறேன், நான் ஆங்கில அறிவு எனக்கு எனக்கு எந்த மனச்சாட்சி தெரியும் தானே, எந்த மனச்சாட்சிக்கு நான் ஆங்கில அறிவு ஒரு 30%. எனக்கு ஒரு பேங்கில் போய் நான் போய் கதைக்கிறேன்னாலும் சரி, அல்லது ஒரு கவுன்சிலில் போய் கதைக்கிறேன்னாலும் சரி, அதை ஒரு இங்கிலீஷ் ஐக்கம் ஜூக்கம் இங்கிலீஷ் நோக்கம் அந்த விளையாட்டுலாம் எந்த வாழ்க்கை என்ன மாதிரி நிறைய பெரிஞ்சிருக்கணும். எந்த இதில் இங்கே வந்து நாங்கள் படிக்கல, இலங்கையில் வச்ச படிப்பை வச்சு இங்கே உள்ள பட்டறிவை வச்சு தான் எங்களோட வாழ்க்கையை ஓட்டுறோம். இப்போ இங்கேயே படித்து அல்லது ஒரு காலேஜுக்கு போயிருந்தா கூட நாங்கள் என்ன விஷயத்தை நேராக போய் கையாளலாம். அப்போ உங்களை மாதிரியான ஒரு தமிழில் நீங்கள் கதைச்சி அல்லது ஒரு மோக்கேஜ் சம்பந்தமான விளக்கம் கொடுத்து ஒரு வீடு வாங்குறதுக்குரிய முழு வேலை திட்டம் செய்கிற ஒரு ஆளைத்தான் எங்களோட சமூகம் தேடும். அதோட தமிழாக்கள் என்ற கொள்கை இப்படித்தான், தமிழாக்களுக்கு பிஸ்னஸ் செய்யணும். நான் செய்கிற வீடியோக்களை பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், தமிழாக்கள பிஸ்னஸுக்கு தான் முழுக்க செய்வேன். வேற நாட்டுக்காரர் பேமெண்ட் கூட தாரணுன்னு கேட்டால் கூட நான் செய்ய விரும்புகிறேன்டா. எங்களுடைய ஆக்கள் நான் செய்கிற வீடியோ தமிழாக்கள்டையா இருக்கணும். தமிழாக்கள் போய் தமிழாக்கள பிஸ்னஸ் செய்தால் எங்களோட மணி எங்களுக்குள்ளே நிற்க மாட்டோம் என்ற இது. அப்போ அதைத்தான் நானும் விரும்புகிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் ஒரு தமிழ் பிள்ளை, அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, அவ்வளவு பிள்ளைகள் சரிகள் எல்லாத்தையுமே உங்களோட நான் எந்த சொந்த மொழியில் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ 100% அதை நீங்கள் செய்து கொடுப்பீங்களா? 100%. ஏனண்டா இப்போ நீங்கள் சொல்லிங்க தானே உங்களுக்கு ஆங்கில பழக்கம் இல்லைன்ட்டு. இப்போ நாங்கள் யூகேல வரைக்குள்ள இப்போ எந்த ஃபேமிலிக்கு அவையும் இதே நிலைமையில தான் இருந்தவை. இப்போ அம்மாக்கு எல்லாம் நான் தான் போய் கதைக்க வேண்டியிருந்தது. அப்போ எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தட்ட சிச்சுவேஷனும் எப்படி இருக்குமென்னு சொல்லி. அப்போ இப்போ எனக்கு இந்த ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறதால, எனக்கு அனுபவம் இருக்கிறதால, இப்போ எனக்கு எங்களுடைய ஆட்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி இப்படித்தான் இதுதான் ப்ரோசஸ் அதை சொல்லி கொடுத்து எனக்கு இதன்றதுல அது எனக்கு அது மன திருப்தி இருக்குது. இப்படியும் ஒரு பக்கம் இருக்குது தானே. இங்கே கனடாங்களில் இப்போ சில வீடுகளில் நான் பார்த்தேன்டா, அம்மா அப்பா சொந்த மொழியில் அல்லது பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் நல்ல நாலேஜபிளாக இருப்பினா, பிள்ளைகள் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுற விஷயத்துக்கு போகும். ஆனால் பிள்ளை என்ன நினைக்குமாண்டா, அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. கன்னடங்களில் நடந்துட்டு இருக்குது. அப்போ பிள்ளை இப்படி தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கொள்ளும். அந்த மனநிலையில் தானே கொடுக்க நான் ஓப்பனாக கேட்குறேன். கன்னடத்தில் பார்த்துருக்குறேன்டா, ஒரு கவுன்சிலுக்கோ அங்கேயோ போய் பிள்ளை சொல்ல யூடோனோ ஆனால் அவையில் பெரிய படித்த ஆங்கில தான் இருப்பினும் இந்த ஆங்கில அறிவு பிரச்சனை. அதுக்காக தான் கேட்டேன். இல்லைண்ணா, இப்போ எங்கட இந்த தொழிலுக்கு இப்போ மோர்கேஜ் அட்வைசர்ன்றதுக்கு இப்போ நான் இது படித்து ஒரு குவாலிஃபிகேஷன் எடுத்து தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, பின்பக்கத்தில் காசு கொடுக்கல. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, இந்த பேரை போட்டாங்க படிச்சு தான் வந்திருக்கு பிள்ளை. ஏன்னா இந்த டவுட்டா இந்த ஃபீல்டுக்கு தமிழாக குறைவு, சரியான குறைவு. அப்படி தானே கேமராமேனே வச்சிருக்கிறான். இந்த ஃபீல்டுக்குள்ள தமிழாக்கள் அவ்வளவுக்கு குறைவு. நான் பார்த்த அளவில் வெம்பிலியில் 2-3 பேர் இருக்கிறோம். எல்லாம் பெரிய உங்களமா ஜங்கா இல்லை, பெரிய ஆக்கள், பெரிய சொலிசிட்டராகவே தான் இதை செய்ய வைக்கலாம். சரி, இல்லை இப்போ இந்த ஃபீல்டில் வந்து இப்போ இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இதுன்றதுக்கு காரணமே இப்போ எங்களோட மெயின் வேலை வந்து கஸ்டமருன்ற நீடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அவைக்கு என்ன தேவை இருக்குது, அவைன்ற சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி நாங்கள் விளங்கி கொண்டு தான் அவைக்கு ஒரு அட்வைஸ் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அவையில் எந்த விதத்துலேயும் வந்து நாங்கள் கீழே வச்சு இப்போ எங்களை விட எங்களுக்கு அவைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி இதண்டிலாது. இப்போ சில நேரம் அவைக்கு ஒரு நாலேஜ் கேப் இருக்கும், சில ப்ராசஸ் வந்து அவைக்கு தெரியாமல் இருக்கும். அப்படின்னா அதை சொல்லி கொடுத்து இப்படித்தான் இது நடக்கிறேன்னு சொல்லி இதன்றது தான் எங்களோட. சில பேர் என்னென்னா பிஸ்னஸுக்காகவே கிரெடிட் ஸ்கோர் இல்லாமல் இந்த இனி இல்லைன்னா பேடாக உள்ளாக்களை கூட அது செய்யலாம். அதுங்க ஒரு லெட்டரை போடலாம், இங்கே ஒரு லெட்டரை போடலாம், அதுக்கு ஒரு 200 இதுக்கு ஒரு 200 எண்ட் ஆஃப் த டே சொல்லிடணும் ஐ எம் ரியலி சரி, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் டோட்டலி பேட், ஒன்றும் செய்யலான்ட்டு. அப்போ அந்த மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் நேரடியாகவே உங்களோட ப்ராசஸ் இப்படி தான் இருக்குது, இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு இவ்வளவு தான் வாங்கலாம்னு எல்லாமே ஓப்பனாக கதைப்பீங்களா? ஓப்பனாக கதைக்கலாம்ண்ணா. இப்போ நான் நார்மலாக ஒரு ஆக்கள் என்னட்ட வாரதுக்கும் வரையினம்னு சொன்னால் கிரெடிட் இப்போ அவைக்கு கிரெடிட் இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் நான் முதல்ல கேட்குறது கிரெடிட் ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி. ஸோ அதில் எனக்கு அவை பார்க்கலையே அவன் கிரெடிட் இஷ்யூ என்னன்றது எனக்கு தெரியும். அப்போ இப்படித்தான் இருக்குன்னு சொன்னால் அப்புறம் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவுல இருந்தால் நார்மலாக வாங்கலாம்? கிரெடிட் ஸ்கோர் வந்து இப்போ இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து பெருசாக இப்போ ஹை லோ அப்படி இருக்குன்னா, ஆனால் மெயினாக இம்பார்ட்டன்ட் என்னென்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது மிஸ்பேமெண்ட் இருக்கா,
இல்ல டிஃபால்ட் இருக்கா, இப்ப மிஸ்பேமெண்ட்னு மிஸ் சொன்னா பேமெண்ட் இருந்தால் அது எவ்வளோ காலத்துக்கு நிற்கும் கிரெடிட் ஸ்கோரில்? 7 வருஷத்துக்கு இருக்கு. 7 வருஷம் இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் 7 வருஷத்துக்கு உங்களோட கிரெடிட் 6 இருந்து 7 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கு. அது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு அந்த பிஸ்னஸ் எனக்கு லொஸ்ட் ஆகி பேங்க் அடிச்சேன்டா, அதுக்கு எவ்வளோ காலம் இருக்கும்? அதே மாதிரி தானே? எப்படியா இருந்தாலும் உங்களோட பர்சனல் லைஃப்ல ஏதாவது போச்சுதேன்னு சொன்னா 6 இருந்து 7 வருஷம் வரைக்கும் அது இருக்கும். ஆனா அது இருக்கிறதால இப்ப நாங்க மோகிச்சு எடுக்கவே இயலாதுன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. எடுக்கலாம். வழி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கூடவா இருக்குமானா இப்ப கிரெடிட் ரிப்போர்ட்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ் வந்து மிஸ்பேமெண்ட். இப்போ ஒரு மாசம் நீங்க கட்டையில இப்போ அது ஒருக்கா நடக்குதுன்னு சொன்னா கூடுதலான லெண்டர்ஸ் வந்து ஓகே அது ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட், இப்போ ஒருக்கா தான் நடந்திருக்கு, ஏதோ தவறுதலா நடந்திருக்குன்னு சொல்லி அதை நார்மலா விடுவினோம். அது தொடர்ந்து வந்து ஒன்று கேட்கல அரியஸ் அண்டு போகும். என்னன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு இதை உங்களால கட்ட முடியலைன்னு சொல்லி அது அரியஸ் அண்டு சொல்றது. அதையும் தாண்டி நீங்க கட்டாமலுக்கு இருந்தா டிஃபால்ட்டுக்கு போகும். அந்த டிஃபால்ட் ரெஜிஸ்டர் ஆனாதான் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கொஞ்சம் லெண்டிங் அண்ட் வரைக்குள்ள கஷ்டமா இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து சிசிஜே, அதுக்கும் பேர்ஸ் ஆனது வந்து பேங்க்ரப்சி, ஐவிஏ இருக்கு. இப்போ ஐவிஏ பேங்க்ரப்சி இருந்தா கூடுதலான லெண்டர்ஸ் வந்து 5 இருந்து 6 வருஷம் வரைக்கும் இப்போ நீங்க கட்டி அதெல்லாம் கிளியர் பண்ணி 5 இருந்து 6 வருஷம் வரைக்கும் நீங்க டச் பண்ண மாட்டீங்க கூடுதலான ஆட்கள். இப்போ டிஃபால்ட் அப்படி இருந்தா ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு நிறைய லெண்டர்ஸ் கன்சிடர் பண்ணிவிடும் உங்களை. அரியஸ் இருந்தாலுமே இப்போ கூடுதலா வந்து இப்போ அந்த கடைசி 6 மாசத்துக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக ஏதாவது இருந்தா கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் நான் ஐவிஏ அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமண்டு. ஒரு சில லெண்டர்ஸ் மாதிரி இருக்கினா ஆனா அவை வந்து இப்போ ரிஸ்க் கூட. இப்போ உங்களுக்கு ஐவிஏ இப்போ கிட்டடியில் இருந்து அவை ஸ்டில் உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு சொன்னா அவைக்கான ரிஸ்க் வந்து கூட. அப்பதான் அதை கம்பென்சேட் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா ரேட்டை வந்து கூட கொடுப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட கொடுப்பீங்க. அதே மாதிரி நீங்க டெபாசிட்டும் கூட கட்ட வேண்டி வரும். இப்போ நார்மலா 10% கட்ட வேண்டிய இடத்துல 25% 30% கட்ட வேண்டி வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்க போறேன், ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறேன், அதுக்கு என்ன செய்யணும்? ஓகே, இப்போ நீங்க இப்ப வீடு வாங்குறதுக்கு ரெடியா இல்லாட்டி இப்பதான் நீங்க பிளான் பண்றேன். இப்ப நான் என்ன எடுத்துக்கொள்ளுவோம், இதுவரைக்கும் ஐடியா இல்லை, இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நான் வீடு வாங்குறதுக்கு ஐடியா பண்றேன்டா என்ன செய்யணும்? ஓகே, முதலாவது வந்து உங்களோட சேவிங்ஸ் அங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உங்கள்ட்ட ஒன்றுமே இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட சம்பளம் வரைக்குள்ள அதை சேவ் பண்றது தான் ஃபர்ஸ்ட். பேங்க்ல சேவ் பண்றதா அல்லது சீட்டு அப்படி எதுவும் போட்டு செய்யணும்? பேங்க்ல சேவ் பண்ணணும். பேங்க்ல சேவ் பண்ணணும். ஏனெண்டா நீங்க சீட்டுன்றது வந்து இப்போ இங்க லெண்டர்ஸோ இல்லை இப்போ உங்களோட சொலிசிட்டர் ப்ரோசஸ்லயோ அவைகளால அது ஒரு லீகலாக அது சீட்டுன்றது வந்து இல்லீகலும் இல்லை, ஆனா அது அன்ரெகுலேட்டட்னு சொல்றது. அதுக்கான ரெகுலேஷன் இல்லை இங்க. அடுத்தது இப்ப சில நேரம் அவை உங்களுக்கு கேஷா தருவினம். இப்ப கேஷுக்கெல்லாம் கணக்கு நீங்க காட்ட முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால பேங்க்ல உங்களுக்கு சேவ் பண்றது தான் நல்லது. சம்பளத்துல வீடு வாங்கக்கூடிய காசை சேவ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எவ்வளவு நாங்கள் போடுறோம் டிபாசிட் ஃபர்ஸ்ட் பையர்? மினிமம் வந்து நீங்க 5% போடலாம். 10% போட்டா நல்லா பெட்டர். என்னண்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 10 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுல பெறுமதி என்றா மினிமம் வந்து 5% சொன்னா 10,000 போட்டா சரி. 10,000 பவுண்ட்ஸ் போட்டா சரி. கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டா போடணும்னா எவ்வளவு போடணும்? 10% வந்து போட்டா நார்மல். இப்ப கூடுதலா ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து 10% தான் போடுவீங்க. 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டுக்கு 20,000 ரூபாய் நாங்கள் டிபாசிட் போடுறோம். மிச்சத்தை மோர்கேஜில் எடுக்கணும். ஆனா அதுவும் மோர்கேஜ் எடுக்கிறதுக்கும் அதையும் செக் பண்ணணும். அப்படியா? மோர்கேஜ் வந்து இப்போ உங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ உங்களோட வயசை பொறுத்து எவ்வளவு டேர்ம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது அடுத்தது உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா, லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் ஏதாவது இருந்தா இது எல்லாமே வந்து உங்களோட மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஒரு விஷயம் கேட்கணும். உதாரணத்துக்கு என்னட்ட 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு வாங்க போறேன். ஆனா என்னட்டு ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குது, அது பேங்க்ல இருக்குது. அப்ப இன்னொரு 10,000 கேஷ் ஆயிருக்குது. அல்லது இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் எனக்கு தாரா, இல்லை என்ன நண்பர் ஒரு ஆள் உதவி செய்யறாரு, அது என்னண்டு லீகல் மணி ஆக்குறது? இப்போ வேறு ஆக்கள் உங்களுக்கு கிஃப்டா தரீனம்னு சொன்னாங்கன்னா அவைகிட்ட இருந்து ஒரு லெட்டர் வேணும். இப்போ உங்களுக்கு கிஃப்டா தான் அவை தரீனம். அதே மாதிரி அவைக்கு எங்க இருந்து அந்த காசு வந்திருக்குன்னு சொல்லி
அதுவும் தேவை. இப்போ அவைண்டி 6 மாச பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல 3 மாச பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதுவும் இப்போ அவையோட ஒரு பிஸ்னஸ் இருந்தா பிஸ்னஸ்னா அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்ல அந்த காசு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அந்த காசு இருந்துச்சுன்னா அந்த காசை தான் இவங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு சுப்பிரமணியம் ரூபாய் கனடாவில் இருக்காரு வைங்க, என் நண்பர் ரூபாய் கனடாவில் இருக்காரு வைங்க, அந்த சுப்பிரமணியம் ஒரு இப்போ 20,000 ரூபாய் எனக்கு அங்கே இருந்து அனுப்புறாரு வைங்க. அப்போ அந்த காசு அவைண்டி அந்த கனடா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பினா அதே மாதிரி இங்க ப்ரூஃப் டிரான்சாக்ஷன் ப்ரூஃப் எல்லாமே இன்டர்நேஷனல் மாற்றி வருதுன்னா அது ஓகே ஓகே. ஆனா இப்ப ஒரு சில நாட்டுல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு செக்ஸ் வந்து கூடவா இருக்கு. இப்ப வேற நாட்டுல இருந்து வேற கரன்சி வரைக்குள்ள எந்த நாட்டுல இருந்து அது வருதுன்றதை பொறுத்து சில அடிஷனல் செக்ஸ் இருக்கு. இப்போ இப்படி பார்ப்பேன், சரி இலங்கைன்னு வைங்க, இலங்கையில எனக்கு ஒரு பரம்பரை சொத்து இருக்கு, அந்த சொத்தை அங்க உள்ள விற்கிறேன், வித்து போட்டு அந்த காசை லீகலாவே அங்க இருந்து இங்கே அனுப்புறோம் வைங்க, எடுத்தால் அதுக்கு என்ன காட்டணும்? இப்ப அங்க சொத்து வித்த ப்ரூஃப், ஓகே, அது இப்ப உங்க அக்கவுண்ட்ல போற ப்ரூஃப், அதுல இருந்து இங்க வர ப்ரூஃப். சொத்து விற்கிறது இப்ப அங்க இப்ப சொலிசிட்டர் மூலமா ஏதாவது நீங்க ப்ரூஃப் இருந்தா அப்படியான இதில் நீங்க காட்டலாம். அதே மாதிரி அங்க உள்ள ஒரு ஆள் எனக்கு கிஃப்டா ஒரு அனுப்புனா ரெண்டாலும் இப்ப அவைக்கு அந்த காசு எங்க இருந்து வந்தன்னு சொல்லி வேறு நாட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அவைக்கு அந்த காசு எங்கே இருந்து வரும்னு சொல்லி இருக்கும். சரி. அப்போ ஏன்னா இதெல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் எங்களோட தமிழாக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்போ அதால தான் நான் இந்த விளக்கமாக நாடு அல்லது வேறு பிஸ்னஸ் எல்லாத்தையும் கேட்குறேன். அது மெயினாக இவ்வளோத்துக்குன்னு செக் பண்ணுறதுக்கு காரணம்னா இப்போ சில பேர் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து இப்போ வீடு வாங்குற அந்த ப்ரோசஸில் அது சீட்டு வந்து கிட்டத்தட்ட கருப்பு பணம் மாதிரி தான் நினைச்சி. இப்போ சீட்டு வந்து ஒரு 1,00,000 ரூபாய் சீட்டை போட்டு எடுத்து வச்சிருந்தால் அந்த காசை பேங்கில் கையில் இருந்தால் அது கருப்பு பணம் மாதிரி தானே. அப்போ அது பேங்குக்கு ஏதோ ஒரு வழியில் பேங்க்கு வரணும். அது பேங்க்ல இருக்கணும்னா இப்போ சீட்டு வந்து கருப்பு பணம்னு சொல்லி அப்படி சொல்ல மாட்டேன், அது அன்ரெகுலேட்டட் இது. இப்போ என்னட்டா நான் சீட்டை போட்டு ஒரு 50,000 வச்சுக்கிட்டேன், அதை நான் எப்படி பேங்க்ல போடுறது? இப்போ நீங்க அதான் சொல்றேனே, இப்போ நீங்க கேஷா எடுத்தா அதுக்கு கணக்கு காட்டையில. இப்போ நீங்க பேங்க்கிட்டயோ சொலிசிட்டர்ட்டயோ இப்போ நீங்க ஒரு 1000 பவுண்ட்ஸ் போடலாம் நீங்க எடுத்தேன்னு சொல்லி, 10,000 போட்டா உங்களோட பேங்கே கேள்வி வைக்கும் எங்க இருந்து இந்த காசு வந்தேன்னு சொல்லி. அப்ப அதனால நான் சொல்லி சீட்டு போட்டேன்னு சொல்லிடலாம். இந்த கேள்விகள் கணக்கு இருக்குன்னா எங்களோட தமிழாக்கள் இந்த சீட்டு விஷயத்துல சீட்டை போட்டு காசை வச்சு எப்படி வீடு வாங்குறேன்னு தெரியாம அல்லது என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கணும். அப்போ அந்த காசு லீகல் ஆயினா தான் வீடு வாங்கலாம்ன்றதான். வீடு வாங்குறதுக்கு வர டெபாசிட் வந்து லீகலான வரணும். தங்கச்சி உதாரணத்துக்கு என்னட்டு ஒரு வீடு இருக்கு எங்கேயோ ஒரு கிராமத்துல வைங்கவன், இப்போ அந்த வீட்டை விற்று போட்டு நான் ஒரு சிட்டிக்குள்ள வீடு வாங்க போறேன் அது செய்வீங்களா? செய்யலாம். அது செய்வீங்க. இப்போ நீங்க சில நேரம் நீங்க அந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு வீட்டுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு இப்போ காசு கூடன்னு சொன்னா உங்களுக்கு கூட கல்யாணத்தை கட்டி விடணும் மனசு மேலுக்கு ஆசை வந்துடும். இப்போ சொல்லுவாளவே லிவர்பூல்ல இருப்போம்ட்டு, அப்புறம் நாளைக்கு சொல்லுவாளவே என்னண்டா ஐயோ லிவர்பூல்ல இருக்க போர் அடிக்குது வாங்க மென்செஸ்டருக்கு போகணும்டா, வேற வழி இல்லை தலையடி குறைவோம்னா விற்கத்தான் வேணும். அதுக்காக தான் கேட்குறேன். ஓகே, அது செய்யலாம்ண்ணா. அது இப்போ 2 வழி இருக்கு. இப்போ நீங்க வித்துட்டு கூட செய்யலாம். இப்போ அந்த மோகேஜா ஒரு வழி ஆல்ரெடி உங்களுக்கு மோகேஜ் இருந்தா கூட கூடுதலான லெண்டர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கணும், போர்ட்டபிள் போர்ட்டிங் த மோகேஜ்னு சொல்றது. இப்போ இந்த மோகேஜை இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு மாத்துறது அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லாட்டி இப்போ இன்னும் சில பேர் என்னண்டா இப்போ எங்களுக்கு ஆசை விடாது தானே, எதுக்கு அந்த வீட்டையும் விடுவான் அதையும் வச்சிருக்கலாம் தானே என்ற ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. அப்ப அதை சில நேரம் அவை பைட்டு லெட்டா மாத்திவினா அதை ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க இன்னொரு ரெசிடென்ஷியல் வீடு வாங்குறதுக்கு அந்த இதுகளை நாங்க செஞ்சு கொடுப்போம். இதை ரீமோர்கேஜ் பண்ணி எனக்குமே ஃபுல்லாக சரியான டவுட். ஆரை கேட்டாலும் வீட்டுக்கால காசு எடுக்கலாம் வீட்டுக்கால காசு எடுக்கலாம்னா அது என்ன மீனிங் இந்த வீட்டுக்கால காசு எடுக்கிறது? ஓகே, எங்களுடைய ஆட்கள் வந்து அந்த ரீமோர்கேஜ் என்ற ஒரு பேருக்குள்ள எல்லாத்தையும் அடக்குறது. ஆரை கேட்டான்னு ஒரு 10 வருஷம் போனா வீட்டுக்கால காசு எடுக்கலாம், அது வந்து என்னன்னு சொன்னா அது ஃபர்தர் அட்வான்ஸ்ன்னு சொல்றது. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடு நீங்க வாங்கி ஒரு 2 வருஷம் நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறீங்க உங்களோட ரேட்டை. இடைக்குள்ள வந்து உங்களோட வீட்டின் வேல்யூ வந்து கூடுதுண்டா. இப்போ உதாரணத்துக்கு 2010ஆம் ஆண்டு இந்த வீடு 10 லட்சம் பவுண்ட்ஸ் வைங்க. அப்போ 2025 அந்த ஏரியாக்கெல்லாம் போதும்னா 2025ஆம் ஆண்டு ஒரு
3 லட்சமோ 4 லட்சம் ரூபா வருதுன்னா அந்த வேல்யூவேஷன் அதை வந்து அந்த டிஃபரன்ஸை வந்து எக்விட்டின்றது உங்களோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள. அப்போ அதை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் ஒன்று ஸ்டில் உங்களுக்கு அந்த உங்களோட சம்பளங்கள் இதுகள் எல்லாம் இப்போ ஒரு 300,000 நீங்கள் திருப்பி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற அஃபோர்டபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும், அதுக்கேற்ற சம்பளம் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அதை எடுக்கலாம். இப்போ எடுக்கிற காசு அதுக்கேருந்து எடுத்து இன்னும் ஒரு வீட்டை வாங்கலாம். ஷுவர். அப்போ எங்கள்கிட்ட ஒரு வீடு வாங்கி இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முதல் வாங்கின வீடு எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கே இருந்து இந்த வீட்டுக்கான காசு ரீமோகேஜ் பண்ணி காசை எடுத்து 2வது வீடு வாங்கலாம். அதுக்கும் இப்போ செக் பண்ண மாட்டாங்களா கிரெடிட் ஸ்கோரில்? அதுக்கே இந்த காசுக்கு எடுத்தது இந்த காசை கொண்டு இங்கே போடுறோண்டு நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் எடுத்து இன்னொரு வீட்டுக்குள்ளே போடுறீங்கன்னு சொன்னால் அது ஒரு லீகலான ப்ராசஸ் தான். அது 100% அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில லெண்டர்ஸ் மாதிரி வந்து அதை கொடுக்க, அது லெண்டர் க்ரைட்டீரியான்னு சொல்கிறது. இப்போ சில லெண்டர்ஸ் அதை கொடுக்க மாட்டினா, ஆனால் நிறைய லெண்டர்ஸ் வந்து அது ஒரு நார்மலான காமன் ப்ராசஸ் தான். ஸோ அது வந்து நீங்கள் செய்யலாம். அதை நீங்கள் செய்து கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் செய்து கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் இருக்குன்னா ரீமோகேஜ்ன்ட்டு நார்மலாக சொல்கிறது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மோகேஜ் எடுக்கல உங்களுக்கு 2 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரேட்டை முடிஞ்ச பிறகு நார்மலாக நாங்கள் உங்களோட ரேட்டை வந்து ரிவ்யூ பண்ணுவோம். என்ன இல்லாட்டி இப்போ லெண்டர்ன்ற ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ரேட் இருக்குது, அவங்கட ஒரு ஹை ரேட்டுக்குள்ளே உங்களோட மோகேஜ் போயிடும். எங்களுடைய ஆக்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. மோகேஜ் எடுத்துட்டு ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு போட்டுட்டு அப்படியே விட்டா அவை கூட காசு கட்டி கொண்டிருப்பணும். 2 வருஷத்துக்கு பிறகு இல்லை 5 வருஷத்துக்கு பிறகு மந்த்லி பேமெண்ட் கூடிடும். ஆனால் அவைக்கு அதை திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு லெண்டரோட மாற்றலாம், இல்லாட்டி அதே லெண்டரோடையே இன்னொரு ஃபிக்ஸ் ப்ராடக்ட்டுக்கோ இல்லை ட்ராக்கர் ப்ராடக்ட்டுக்கோ போகலாம். உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு 750 ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த 10 வருஷம் 750 தான் நார்மலாக கட்டாக விட்டு அது கனவே விடுறது. அப்படியே அந்த ஃபிக்ஸை பண்ணா விட்ட உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடினா அது அந்த இப்போ டபுள் ஆகிரும். சில பேருக்கு கொஞ்சம் கூட அதில் அவைக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் ஒரு மாதத்துக்கு 100 பவுண்ட்ஸ் 150 பவுண்ட்ஸ்ண்டா கூட அது பெரிய காசு தான். ஸோ அது மெயினானது உண்டு. அதே மாதிரி இப்போ நாங்கள் பைட்டலெட் நீங்கள் வாடகைக்கு விடுறதுக்கு நீங்கள் வேண்ட போகிறேன்னு சொன்னாலும் அந்த இதுவுமே நாங்கள் பண்ணுவோம். வாங்கி இப்போ இப்படித்தானே வீட்டை வாங்கி 4-5 பிரித்து கொடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு அல்லது சில 3 பெட்ரூம் வீட்டை வந்து 3 ஃபேமிலியை கொடுக்குற மாதிரிலாம் செய்வாங்களா? அதெல்லாம் செய்வீங்களா? அது வந்து இப்போ நீங்கள் இப்படி பிரித்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறன்றதை வந்து HMOன்னு சொல்கிறது, ஹவுசஸ் இன் மல்டிபிள் ஆக்குபென்சி. அதுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும். கவுன்சில்கிட்டேருந்து லைசன்ஸ் எடுத்து எடுக்கணும். அது வீட்டுக்காரர் ஓனர் எடுக்கணும். இப்போ நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிட்டு கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் ரிமோகேஜ் பண்ண போறீங்கன்னாலோ இல்லை சில வீடு ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி இருக்கு, லைசன்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணியிருக்கு, அதையும் நாங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சில பேர் வந்து லிமிடெட் கம்பெனிக்குள்ள பைட்டலெட் ப்ராப்பர்ட்டி வாங்க அது கட்டாயக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு பர்சனலில் வாங்காமல் சில பேர் கொம்பனி வீடுகள் வாங்குறதுக்கு கொம்பனி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வாங்குவீங்க. அதில் என்ன லாப நட்டம் இருக்குது? அதில் வந்து மெயினாக இப்போ டேக்ஸுக்காகத்தான் அப்படி பண்ணுறது. இப்போ அதுக்குள்ளே வர டேக்ஸ் அதுக்குள்ளேயே வச்சுருந்து இப்போ நீங்கள் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதை பண்ணலாம். ஸோ அதுக்காகத்தான் மெயினாக பிஸ்னஸாக செய்கிற ஆட்களுக்கு தனியாக கொம்பனி ரெஜிஸ்டர் பண்ணி செய்கிறது பெட். இப்போ ஒவ்வொருத்தட்ட சர்க்கம்ஸ்டான்சஸை பொறுத்து சூழ்நிலைகளை பொறுத்து இருக்குது. மற்றது இப்போ சில பேர் ஆல்ரெடி இப்போ ஒரு லெவலுக்கு மேலே இன்கம் எடுக்கிற ஆட்களுக்கு வந்து லிமிடெட் கம்பெனிக்குள்ள எடுக்கிறேன்னு சொன்னால் பெட்டர். ஆனால் இப்போ ஒரு வீடு 2 வீடு தான் நீங்கள் எடுக்க போறீங்களேன்னு சொன்னால் நார்மலாக எடுக்கிறது கூட செய்யலாம். இப்போ ஒரு வீடு வச்சுக்கிறாங்க, ஒரு வீடு வாங்கிக்கலாம் 5%லேருந்து வாங்கலாம். 2வது வீட்டுக்கு போய்க்கல பேசிக் எவ்வளோ போடணும் காசு? 2வது வீடு வந்து நீங்கள் இப்போ பைட்டலெட்டாக எடுக்க போறீங்கன்னு சொன்னால் 25% 25% நீங்கள் டெபாசிட் போடணும். நீங்கள் 2வது வீடும் ரெசிடென்ஷியல் இப்போ 2 இருக்கிற ஹாலிடே வீடோ அப்படின்னு சொன்னால் சில நேரம் 15%, சில நேரம் 20%. ஆனால் அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னன்னா உங்களோட சம்பளத்தில் 2 வீட்டையும் மேனேஜ் பண்ணுவீங்களான்னு சொல்லி பார்ப்பேன். இதை விட வேறு நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த ஃபீல்டை விட? இது நான் இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஆக்கள் வந்து மோகேஜ் பண்ணிக்கலையோ இல்லை ரீமோகேஜ் பண்ணிக்கலையோன்னா நாங்கள் மெயினாக ஒரு விஷயம் ரிவ்யூ பண்ணுறது என்னென்னு சொன்னால் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அது பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாவது நடந்தால் இப்போ நீங்கள் இடைக்குள்ள இறந்தால்
இப்போ உங்களுக்கு வைஃப் பிள்ளைகள் இருந்தா இப்போ அவை அந்த மோகிஜை பே பண்றதுக்கு கஷ்டப்படக்கூடாது. அந்த மோகிஜை பே ஆஃப் பண்றதுக்கு அது மெயின் வழி லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. அதே மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர். லைஃப் உதாரணத்துக்கு நான் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டேன் இங்கே போட்டுக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் போயிட்டேன். அப்போ எந்த ஃபேமிலிக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த வீட்டுக்குரிய காசை கட்டி கம்ப்ளீட் பண்ணுமா? இப்போ எவ்வளவுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ நார்மலாக நாங்கள் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா உங்களோட மோர்கேஜ் பேலன்ஸ் எவ்வளவோ அவ்வளவுக்கு இன்சூரன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு அதை விட அடிஷ்னலாக உங்களுக்கு இப்போ வீடும் கட்டணும், ஆனால் அதை விட ஒரு 50,000 இல்லை 100,000 இந்த ஃபேமிலிக்கு போகணுமெண்டா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட எடுக்கலாம். அது ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்ன்றது. கட்டுற காசு கூடும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ஏதாவது இப்போ நீங்கள் சாகாமலுக்கு இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது வருத்தம் வந்தால் இப்போ எல்லா வருத்தமும் உங்களை சாகடிச்சிட மாட்டில்ல. ஒரு 2 வருஷம் உங்களுக்கு சஃபர் பண்ணுவீங்க, அதுக்கு பிறகு ரிகவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் அந்த 2 வருஷத்துலேயும் உங்களுக்கு வேலை செய்ய இயலாது, உங்களுக்கு இன்கம் இல்லையன்றைக்குள்ள கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் எடுத்தா அதுவுமே உங்களுக்கு பே அவுட் பண்ணும். லைஃப் இன்சூரன்ஸ் செய்றீங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ், இன்கம் ப்ரொடெக்ஷன். அதை பற்றி சொல்லுங்க. இன்கம் ப்ரொடெக்ஷன் வந்து இப்போ உங்களோட சம்பளத்தில் 1% இப்போ அப் டு 60% கூடுதலா நார்மலா அதை வந்து ரீப்ளேஸ் பண்றது தான் இன்கம் ப்ரொடெக்ஷன். அது வந்து இப்போ உங்களுக்கு உங்களோட கம்பெனி வந்து உங்களுக்கு எவ்வளவு சிக் பே கொடுக்குது, எவ்வளவு மாசத்துக்கு உங்களுக்கு சிக் பே வருதுன்னு பார்த்துட்டு அந்த சிக் பே முடிய உங்களுக்கு அந்த இன்கம் ப்ரொடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி நாங்க கூடுதலா வேலை செய்யலாம். அதுக்கு மெடிக்கல் எவிடன்ஸ் தேவை. வேற என்ன செய்றீங்க இதை விட? அடுத்ததுன்னா இப்போ நாங்கள் கமர்ஷியல் இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு இன்கொயரிஸ் கூட இருக்கிறதால இப்போ நாங்கள் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள நாங்கள் அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ உங்களோட அட்வைஸை நீங்கள் ஒரு ஆட்கள் உங்களுக்கு ஃபோன் அடித்தால் அட்வைஸ் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா இல்லை சார்ஜ் பண்ணுவீங்களா? இல்லை அட்வைஸ் வந்து ஃப்ரீ தான். நாங்கள் இப்போ இன்னொரு இது வந்து இப்போ நீங்கள் மோர்கேஜ் அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் வீடு வாங்குறதுக்கு ரெடி இல்லை, நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களேன்னு சொன்னால் நீங்கள் என்ன இப்போ ஒரு வீடு உங்களுக்கு வாங்கணும், இப்போ ஆசையாக இருக்குது, ஒரு வீடு பார்த்துருக்குறீங்க ஆசையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் இனிஷியலாக உங்களோட இதுகளெல்லாம் செக் பண்ணி உங்களோட சம்பளத்துக்கு இந்த அளவுக்கு லோன் உங்களால் எடுக்கலும் என்ற ஒரு ஐடியா நான் கொடுப்பேன். அதுக்கு சார்ஜா? இல்லை, அதுக்கு சார்ஜ் இல்லை. அதுதான் முக்கியம். ஏனண்டா எங்களுடைய ஆக்கள் கன பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஒரு ஆக்கள்கிட்ட போனால் அவங்கள செக் பண்ணுறதுக்கு காசை வாங்குவாங்க. அப்போ நாங்கள் வாங்குறதுக்கு தகுதியான ஆக்களா? ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஒவ்வொரு பெருமதியான வீடு இருக்கும். அப்போ ஆர்கிட்ட இந்த அட்வைஸை கேட்குறேன்னு சொல்லி குழப்பம் இருக்கு. அப்போ அதை நீங்கள் செய்து கொடுப்பீங்க, அது கண்டிப்பாக செக் பண்ணி சொல்லுவீங்களா? ஓகே, உங்களோட சம்பளத்துக்கு இத்தனை 1000 ரூபாய் இல்லை இத்தனை லட்சம் ரூபாய் பெருமதியான வீடு வாங்கலாம்ன்றதை நீங்கள் செக் பண்ணி கொடுப்பீங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி இப்போ இன்னொன்று இருக்குது, டெசிஷன் இன் பிரின்சிபல். இப்போ நீங்கள் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு போய் இந்த வீடு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அது உங்களோட சம்பளத்துக்கு அந்த வீடு வாங்கலுமென்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு ஆஃபர் மேக் பண்ணுறேன்னு இருக்குது. இப்போ நான் வாங்கலாமான்னு கேட்குறத வீட்டை. அப்போ அவங்க என்ன கேட்பாங்களா, உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் கேட்பாங்க. உங்களோட ஐடியும் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸும். அது வந்து உண்டு. இப்போ நீங்கள் கேஷ் பையர்ண்டா காசை கொடுத்து உங்களுக்கு ஒரு 2 லட்சத்துக்கு வாங்கலுமெண்டா அந்த 2 லட்சம் ப்ரூஃபும் காட்டணும். இல்லை நீங்கள் மோர்கேஜில் 180,000 மோர்கேஜில் எடுக்கிறீங்கன்னா அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் இல்லை டெசிஷன் இன் பிரின்சிபல்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அது வந்து உங்களோட லெண்டர்ஸோட ஒரு சாஃப்ட் கிரெடிட் செக் பண்ணி அதெல்லாம் அப்ரூவ் ஆன பிறகு அந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். அது எல்லாமே அது வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் எப்போ சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஒன்ஸ் உங்களோட ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு ஆஃபருக்கு போன பிறகு தான் நான் சார்ஜ் பண்ணுறது. அது வரைக்கும் ஸோ இப்போ நீங்கள் போட்டு கூட ஒருவேளை உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டுதுன்னு சொன்னால் நான் சார்ஜ் பண்ணுறது இல்லை. அப்போ கேட்டியகளையே பார்க்குற நீங்கள் எனக்கு இது பெருமதியான வீடியோ என்ன சொல்கிறான்னு சொன்னால் வீடு வாங்குறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு சொன்னால் அல்லது என்ன நிலைமையில் நீங்கள் காசு என்ன நிலைமையில் எடுக்கிறீங்கன்ற விஷயத்தை நீங்கள் நேரடியாகவே அவட்ட ஃபோனில் அடித்து கதைச்சிங்கன்னா நீங்கள் A to Z சொல்லுவீங்க என்ன செய்யலாம்ன்றது. மற்றது உங்களோட கிரெடிட் ஸ்கோரை கூடவே செக் பண்ணி சொல்லுவா எவ்வளவு பெறுமதியான வீட்டை நீங்கள் வாங்கலாம் அல்லது எவ்வளவு காசு நீங்கள் போடணும் அல்லது எவ்வளோ எல்லா விஷயமே நீங்கள் சொல்லுவீங்க. இது வந்து வீடு வாங்குற சம்பந்தமாக. அத்தோட இன்சூரன்ஸ்ன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இந்த நாட்டில் யாருக்கும் என்னவும் நடக்கலாம், விழலாம், முறியலாம், நோவலாம், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வரலாம், என்னவும் வரலாம். அப்போ இன்சூரன்ஸ் ஒன்றை போட்டு வச்சுருந்தோம்னா எங்களுக்கு எது நடந்தாலும் எங்களோட குடும்பத்தையே அந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும். அது கண்டிப்பாக ஒவ்வொரு தரம் போடணும். அப்போ அதையும் இவாட்ட நீங்கள் அதுக்குரிய அட்வைஸும் எடுக்கலாம். இவாவும் நேரடியாக செய்கிறார். 100%
100% வந்து எல்லாமே லீகலாக செய்கிறா. ஒன்றுமே வந்து பேக் டோர் இல்லை, எல்லாமே ஃப்ரண்ட் டோர் தான் கொடுத்தானே. நம்பி சொல்லலாம், நம்பி சொல்லலாம். நம்பி சொல்லலாம். ஒன்றுமே பேக் டோர் இல்லை, ஃப்ரண்ட் டோர் தான். பிறகு நீங்கள் ஃபோன் அடிச்சு அக்கா எங்கள்கிட்ட காசு கொஞ்சம் இருக்குது, இந்த உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டு இங்கே எங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இப்படிலாம் கேட்கவே இப்படிலாம் கேட்குறவே எனக்கு தெரியும். அவன் அப்படியெல்லாம் கேட்காம பிரியோசனமான வீடியோ இரண்டா எங்களுடைய ஆக்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. அதனால தான் நான் இதை செய்கிறேன். நீங்கள் அன்னளவாக மாதத்தில் எத்தனை வீடு வாங்கி கொடுப்பீங்க? இப்போ எனக்கு இப்போன்னா இப்போ ஒவ்வொரு கிழமையும் ஒரு கம்ப்ளீஷன் நடக்கும். இப்போ ஒரு ஆக்களுக்கு கீ எல்லாம் ஓகே ஆகி கீ வாங்குவேணும். ஸோ இப்போ மாதத்தில் மினிமம் ஒரு 4 வீடு கம்ப்ளீட் ஆகும். தமிழாக்களுக்கு எல்லாம் கூட செய்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்போ ஒருக்கா நான் வீடு வாங்கி கொடுத்துட்டா அப்படியே விட்டுறது இல்லை. இப்போ நான் சில பேருக்கு 2 வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், சில பேருக்கு 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த டேர்ம் முடிஞ்ச உடனே நான் அவையில கான்டாக்ட் பண்ணி திருப்பி அடுத்த இது எப்படின்னு சொல்லி நான் அவையில விசாரிப்பேன். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. சேவ் பண்ணி அதை நாங்க ரிவ்யூ பண்ணுவோம். மொத்தத்தில் ஒரு சேவிங்காக வச்சுக்கிறேன். இவையில் வந்து அவையில் இப்போ மறந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. அடுத்தது இப்போ என்னட்ட இது வரைக்கும் வந்த ஆக்கள் ஒரு ஆக்கள் டீம் போனது நான் சொல்கிறேன், சேவினேன்னு சொல்கிறேனே. ஓகே, இப்போ தான் எங்கள் 2 பேருக்குள்ள டீல் இருக்குது, சரிதானே? டீலாக இருக்கணும். இப்போ எந்த சொந்தக்காரரோ இல்லை எந்த வீடியோ பார்த்தாங்கன்னு வைங்க, எந்த வீடியோ பார்த்தாங்க உங்கள்கிட்ட வந்து ஏதோ வீடு வாங்க வந்தால் அவைக்கு என்ன டிஸ்கவுண்ட்? நாங்கள் ஃபீஸில் வந்து நான் உங்களோட பேர் சொல்லி எனக்கு பீஸ் தர வேண்டாம். இல்ல உங்களுக்கு அந்த டீல் வேண்டாம். வாங்குற ஆட்களுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? டிஸ்கவுண்ட் கொடுப்போம் கண்டிப்பா. நாங்க இதன்ற ஃபீஸ்ல நாங்க டிஸ்கவுண்ட். அப்ப நீங்க சொல்லுவீங்க, நீங்க கேட்டியகளி வீடியோ பார்த்து வந்தீங்க, அதனால இந்த பிரைஸ் நார்மல் பிரைஸ் வெளிய கூட்டி சொல்லி போட. இல்ல அதான் நான் சொல்றேன், நான் நார்மல் பிரைஸ்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி இருக்கிறேன். சரி, அப்ப கேட்டியகளிய பாக்குற நீங்கள் தங்கச்சிட்ட வந்து நான் கேட்டியகளி பார்த்து வந்தாங்கன்னு அப்புறம் ஆரஞ்சு சொன்ன வீடியோ பார்க்காம போகக்கூடாது, பார்த்தா மட்டும் பிள்ளைகிட்ட வந்து கேளுங்க, டிஸ்கவுண்ட்டுக்கு உங்களுக்கு செய்து தான் இருந்துச்சு. கதைச்சு வீடியோவை எடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா கன பேர் வீடியோவை பார்க்குறோம், கன பேர் பேசுவான் வச்சு கதைச்சு கொள்றான்ண்டு. பிள்ளைங்க பேர் வந்து வினோஜா வடிவா. கீழே நான் ஆளுடைய டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு விட்றேன். கேமராக்காரன் தலையை ஆட்டுறான், வடிவா போட்டு விட்றான். மற்றது என்ன கொஞ்சம் கரப்பாக காட்டி பிள்ளைய வெள்ளையாக காட்டி விடு, சரிதானே? கொஞ்சம் வடிவாக இருக்கணும். கதைச்சி வீடியோவில் கேள முடிக்கிறேன். கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாட்டு. நன்றி. நன்றி அண்ணா.